தற்பொழுது ஒரு அண்மை செய்தியினை பார்க்கலாம். நெல்லை அருகே செல்போனில் மூழ்கிய அக்காவை தம்பியை அரிவாளால் வெட்டிக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் மணராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மணராஜ் சங்கர், இது குறித்த தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி அருகே தனியார் சோலார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் சொந்த அக்காவை செல்போனை அடிக்கடி பார்த்து பலரிடம் பேசி வருவதாக ஏற்பட்ட ஒரு தகராறில் அக்காவை வாலிபர் வெட்டி கொன்ற சம்பவம் திருநெல்வேலி முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விவரங்களை இன்று காலையிலேயே சேகரித்த போது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி மேல அக்ரகாரம் பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம், இவரது மனைவி கண்ணகி, இவர்களுக்கு ராமலட்சுமி என்ற 23 வயது மகளும், ராகுல் 22 வயது மற்றும் கிருஷ்ணன் 21 ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். ஆறுமுகம் விவசாயம் செய்து வரும் நிலையில் ஆடு மாடுகளையும் வைத்து அந்த பகுதியில் பராமரித்து வருகிறார். ஷர்மிளா, ராமலட்சுமி கங்கை கொண்டான் சிப்காட்டில் உள்ள தனியார் சோலார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். ராமகிருஷ்ணன் சென்னை வண்ணார்பேட்டையில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். மற்றும் ஒரு தம்பி இந்த ராமகிருஷ்ணன் மன்னிக்கவும் ஏற்கனவே உள்ள ஒரு தம்பி ராகுல், மற்றொருவர் ராமகிருஷ்ணன், இவர் நாங்குநேரியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ராமலட்சுமி செல்போன் பார்த்து கொண்டிருந்தார். அவரது பெற்றோர் வீட்டுக்கு பின்புறம் உள்ள தொழுவத்தில் கால்நடைகளுக்கு உணவு வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ராமலட்சுமிக்கும் அவரது சகோதரர் இந்த ராமகிருஷ்ணனுக்கும் திடீரென கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. செல்போனில் தொடர்ந்து பல்வேறு நண்பர்களுடன் அலுவல் ரீதியாக பேசிக்கொண்டு இருந்துள்ளார் ராமலட்சுமி. இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த ராமலட்சுமியை வீட்டில் இருந்து அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்த தகவல் கிடைத்தவுடன் சுத்தமல்லி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடியாக ராமலட்சுமியை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். ஆனால் அரசு மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்து விட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து இரவோடு இரவாக விசாரணை நடத்தி கொலை செய்த ராமகிருஷ்ணனை கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் ராமலட்சுமி அடிக்கடி செல்போன் பார்த்து கொண்டிருந்ததாகவும் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இதன் காரணமாகவே இருவருக்கும் இடையே அக்கால் தம்பி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்ததாகவும் காவல்துறை வட்டாரத்தில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னணியில் வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் திருநெல்வேலி போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷர்மிளா, எது எப்படி இருந்தாலும் தினந்தோறும் அரங்கேறும் கொலைகள், தனிப்பட்ட காரணங்கள், என்ன பிற காரணங்களால் ஏற்படும் கொலைகள் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதையும் எப்பொழுதுமே பரபரப்பில் வைத்திருக்கிறது என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை. ஷர்மிளா, தொடர்ந்து தகவல்களை திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஷர்மிளா.